ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாக்ஸூ கிச்சன்ல பார்க்க போறது மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ணாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தேங்காய் பால் ரசம் அண்டு பெரி பெரி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த தேங்காய் பால் ரசம் வயிற்று புண், வாய் புண் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த ரசத்துல நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்து செய்யறதுனால இது ரசம் மாதிரி இல்லைங்க, சூப் மாதிரி தான் இருக்கும். இது குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம எப்பவுமே செய்யற ரசத்தை விட இந்த தேங்காய் பால் ரசம் ரொம்ப வித்தியாசமா, அதோட மனம் பார்த்தீங்கன்னா நல்ல கமகமன்னு வாசமா, டேஸ்ட் ரொம்ப ருசியா இருந்தது. கூடவே இந்த தேங்காய் பால் ரசத்தோட சைட் டிஷ்ஷா பெரி பெரி சிக்கன் சேர்த்து சாப்பிட்றப்ப அட்டகாசமா இருந்தது. அவர் செஞ்ச 2 ரெசிபியையும் ரெப்ளிகா பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான தேங்காய் பால் ரசம் அண்டு பெரி பெரி சிக்கன் செஞ்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் ரசம் செய்கிறதுக்கு ரச பவுடர் ரெடி பண்ணிடலாம். பேனில் பட்டை 2, கிராம்பு 10, ஏலக்காய் 10, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், முழுமல்லி 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு மிதமான தீயில இதை வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து அரைக்கிறப்ப இந்த ரசப்பொடி பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் மசாலா பொடியெலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கமகமென்னு வாசமாக இருக்கும். இந்த அளவு வறுத்ததும் இப்போ இதில் 2 சிகப்பு மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். நல்ல மொறுமொறுன்னு வறுபட்டு வச்சு பாருங்க. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இது ஆறுனதும் இந்த மசாலா பொருட்களை இஞ்சி தட்டுற உரல்ல சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக தட்டிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசப்பொடியை உரல்ல இடிக்காமல் நீங்கள் மிக்சி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரசப்பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரசத்துக்காக நான் இந்த சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை 4லேருந்து 8 பீஸ் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கைகளால் எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த ரசத்தில் நம்ம புளி சேர்க்காம தான் செய்ய போகிறோம். இந்த தக்காளியோட புளிப்புத்தன்மையை இந்த ரசத்துக்கு போதுமானது தான். இப்போ தக்காளியை மசிச்சாச்சு, இப்போதைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரசம் வைக்கிறதுக்காக கிராமத்து ஸ்டைலுங்கிறதுனால நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய வச்சுக்கணும். இப்போ இதில் 2 சிகப்பு மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இஞ்சி தட்டுற உரல்ல 10 to 12 சின்ன வெங்காயம், 12 பல்லு பூண்டை சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி கொரகொரப்பாக தட்டிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நைஸாக தட்டிடாமல் இந்த மாதிரி 1க்கு 2 கொரகொரப்பாக தான் தட்டணும். இப்போ இந்த தட்டின வெங்காய பூண்டை தக்காளியோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் நம்ம இடித்து வச்சிருந்த ரசப்பொடியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கணும். ரசப்பொடியை சேர்த்ததும் நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குது. இப்போ நான் 2 கப்பில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா கெட்டியான பாலும் தண்ணி சேர்த்து அரைச்ச முதல் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முதல் பாலை ரசப்பொடியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட தேங்காய் பாலை ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த அளவு கொதிச்சதும் நம்ம கெட்டியான பால் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கெட்டியான தேங்காய் பால் சேர்த்ததும் ரசம் கொதிக்க கூடாது. இப்போ கமகமன்னு தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கணும். இந்த தேங்காய் பால் ரசம் வயிற்று புண், வாய் புண் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த ரசத்தில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்து செய்கிறதுனால இது ரசம் மாதிரி இல்லைங்க, சூப் மாதிரி தான் இருக்கும். இப்போ தேங்காய் பால் ரசத்துக்கு ஏற்ற மாதிரி சைட் டிஷ்ஷாக பெரி பெரி சிக்கன் செஞ்சிடலாமா? பெரி பெரி சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பெரி பெரி மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், நான் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் சால்ட் 1/2 டீஸ்பூன், ஆனியன் பவுடர் 1/2 டீஸ்பூன், கார்லிக் பவுடர் 1 டீஸ்பூன், சின்னமன் பவுடர் அதாவது பட்டை பவுடர் 1/4 டீஸ்பூன், சீரக பவுடர் 1/2 டீஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் அதாவது அம்ச்சூர் பவுடர் 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூன், லாஸ்ட்டாக சுகர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம பெரி பெரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன், மைதா மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பெரி பெரி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். நான் கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு சேர்த்துட்டேன். உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கெட்டியாக நம்ம கலந்துக்கணும். இப்போ இந்த சிக்கனை 15 நிமிஷத்துக்கு அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு மேரினேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு சிக்கன் பீசஸாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு சைடு நல்லா குக் ஆகி கலர் வந்ததும் இதை திருப்பி விட்டுக்கலாம்.
ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு திருப்பி விட்டு நல்லா சிக்கனை வந்து கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கணும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூவில் எடுத்துக்கணும். சிக்கன் பார்க்கவே நல்லா டெம்டிங்காக ஜூஸியாக இருக்குது பாருங்க. கார்னிஷிங்காக கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சிக்கனுக்கு மேலே கொஞ்சமாக பெரி பெரி மசாலா அண்ட் கருவேப்பிலையை மேலே தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காம்போ ரெசிபியான தேங்காய் பால் ரசம் அண்டு பெரி பெரி சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு சாப்பிட்றப்ப அம்புட்டு ருசியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தேங்காய் பால் ரசம் அண்டு பெரி பெரி சிக்கன் ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.